ஹல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை ஆசீர்வாதம் மன்னா மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் காலைதோறும் தமது கிருபையினாலே நம்மை மூடி மறைக்கிறார். அதோடு கூட அவருடைய வார்த்தையினாலே நம்மை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஆண்டினுடைய ஒவ்வொரு நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு பலனுள்ளதாக, அந்த வார்த்தையின் வல்லமை நம்மை ஆசீர்வதிக்கிறதாக காணப்படுகிறது. அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தை கர்த்தர் தீர்க்கமாய் நமக்காக பேசுகிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாக்கு பண்ணுகிறார். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. அல்லேலூயா. யெகோவா ஈரே என்று இந்த காலை வேளையிலே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் உங்கள் பிள்ளைகளின் ஒவ்வொரு காரியத்துக்கும் சம்பாத்தியங்கள், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, தேவனுக்காக செய்கிற ஊழியத்தில் இந்த ஆண்டு கர்த்தர் யெகோவா ஈரே என்று வெளிப்படுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று சொல்லி கர்த்தருக்கு ஆபிரகாம் ஒரு பெயர் வைக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் எல்லாவற்றையும் இந்த வருஷம் பார்த்து கொள்வார். நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆபிரகாமை கர்த்தர் சோதித்தார் என்ற அந்த முதல் வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. ஆண்டவருடைய சோதனையெல்லாம் விசுவாசத்துக்காக மாத்திரமே. அல்லேலூயா. கடந்த ஆண்டு வரைக்கும் நமக்கு நிறைய சோதனைகள் வந்திருக்கலாம். ஆனால் தேவன் தாமே விசுவாசத்தை பலப்படுத்தும்படிக்கு மாத்திரமே நம்மை ஒவ்வொரு முறையும் ஆசீர்வதிக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் ஆபிரகாம் இடத்துல தன்னுடைய ஒரே மகனை பலி கொடுக்கும்படிக்கு மோரியா மலையிலே வந்து, நான் குறித்திருக்கிற இடத்துக்கு வந்து பலியிடு என்று சொன்னார். ஆபிரகாம் கீழ்ப்படிந்து தன் மகனை கூட்டி கொண்டு போகிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய விசுவாச வார்த்தையை பாருங்கள். தன்னோடு கூட்டி கொண்டு போகிற வேலைக்காரிடத்தில் சொல்லுகிறார், நானும் பிள்ளையாண்டானும் கர்த்தரை தொழுது கொண்டு திரும்பி வருவோம் என்று சொல்லி. அந்த விசுவாசத்தை பாருங்கள். அவரை பலியிடும்படிக்கு தான் கொண்டு போகிறார், ஆனாலும் திரும்பி வருவோம் என்ற விசுவாசத்தோடு போகிறார். அல்லேலூயா. இந்த ஆண்டு கூட விசுவாசத்தில் நாம் போவோம். இழப்புகள், வேதனைகள், துக்கங்கள், பாடுகளை நாம் கடந்து போய்கொண்டே இருக்கிறோம். நாம் நிச்சயம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்திலே நிலைத்திருக்கிறவர்களாய் காணப்படுவோம். கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும். அவர் பார்த்து கொள்வார் என்ற விசுவாசத்தோடு எல்லாவற்றையும் கர்த்தருக்காக ஒப்பு கொடுப்போம். பலிபீடம் கட்டினான், மகனை ஒப்பு கொடுத்தான். நாமும் இன்றைக்கு எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது இந்த வருஷம் குறைவை நிறைவாக்குவார், எல்லாம் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கர்த்தருக்காக ஆபிரகாம் வைராக்கியம் பாராட்டினான். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தது மாத்திரமல்ல, பயந்திருந்து நான் சொல்லுகிறதற்கு நீ அப்படியே கீழ்ப்படிந்தபடினால் உன்னையும் உன் சந்ததியும் ஆசீர்வதிப்பேன் என்று நாம் வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு பயந்து இருக்கிற குடும்பங்களாய் நாம் ஒப்பு கொடுக்கலாமா? இப்பொழுது இந்த நாளிலே உங்களுக்கு சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் பலிபீடமாகிய கல்வாரியில் தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து நமக்காக பலியான அந்த காரியத்தை நாம் நினைவில் வைத்து அவர் பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? கண்களை மூடுவோம். பரலோக பிதாவை, யெகோவா ஈரே என்று நீர் இன்றைக்கு எங்களுக்கு நீர் வெளிப்பட்டிருக்கிறீர். எங்கள் காரியங்களாக நீர் பார்த்து கொள்வீர் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலை வேளையிலே ஆண்டவரே, அநேக சோதனைகள், அநேக பிரச்சனைகள், அநேக போராட்டங்களிலே கடந்து வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் தீமையானதெல்லாம் நன்மையாய் மாற்றுகிறவர், எல்லா தடைகளை நீக்கி போடுகிறவராய் இருக்கிறீர். எங்கள் விசுவாசத்தை ஆண்டவரே நாங்கள் இப்பொழுது ஆண்டவரே சொல்லி ஜெபிக்கிறோம். உமது நாமத்துக்கு மகிமையாக நாங்கள் பயந்து கீழ்ப்படிந்து நடக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுது ஜெபிக்கிற அத்தனை குடும்பத்திலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் பெருகட்டும், எல்லாம் பார்த்து கொள்வீர் என்ற விசுவாசம், நம்பிக்கை பெருகட்டும். உம்முடைய பலிபீடமாகி உம்முடைய பாதத்தில் நாங்கள் தாழ்த்தி எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு காரியத்து வேலை, சம்பாத்தியங்கள், எங்கள் பிள்ளைகள், எங்கள் காரியங்கள், நாங்கள் இந்த ஆண்டு பெற்றுக்கொள்ள போகிற எல்லா நன்மைகள், மேன்மைகளுக்காக எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, உமக்காக செய்கிற ஆண்டவரே ஒவ்வொரு காரியத்தையும், ஊழியத்தையும், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும்
ஆண்டவரே, எங்கள் ஆவி, ஆத்தும, சரீரம், பிள்ளைகள் எல்லாரும் உடைய பலிபீடத்தில் வைக்கிறோம். எங்களை சம்பாத்தியங்கள் எல்லாம், அங்கே வேலைகள், பிஸ்னஸ் எல்லாம் கரத்தில் வைக்கிறோம். ஆண்டவருடைய கரம் எங்களை ஆசீர்வதிக்கட்டும். நாங்கள் எப்பொழுதும் உண்மையே நோக்கி பார்க்க, ஆபிரகாம் கண்களை ஏறெடுத்தது போல உண்மையே ஏறெடுத்து பார்த்து நீர் எல்லாம் பார்த்து கொள்ளீர் என்று விசுவாசத்தோடு ஆண்டவர் இந்த ஆண்டை நாங்கள் ஆசீர்வாதமாய் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இப்பொழுது ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். வியாதி படுக்கைகள் மாறட்டும், பலவீனம் மாறட்டும், கடன் பிரச்சனைகள் மாறட்டும், எல்லா துக்கமும் மாறட்டும், தடை நீங்கட்டும். யெகோவா ஈரே என்று சொல்லி ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தையோடு கூட நாங்கள் பற்றி கொண்டு ஜெபிக்க வாழ உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. யெகோவா ஈரே ஒவ்வொரு நாளும் நம்மோடு இருந்து ஆசீர்வதிப்பார். நாம் கர்த்தரையே நோக்கி பார்ப்போம். ஆமேன்.